ஒரு அக்ஷய திருதி அன்னைக்கு பள்ளி பாத்துட்டு அது மேல குங்குமம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மீதி நாள்ல ஓண்டா ஜோசியங்கிட்ட ஓடுற செத்து போட்டு மண்ணில வந்து போச்சுட்டு அது என்ன சிங்கம் வச்சுக்குது அத போய் காட்டுல போய் கும்பிட்டு வரலாமே. புளி குங்குமஞ்சா எல்லாம் வச்சு சிங்கம் கோயில்ல வச்சுக்கிது சிங்கம் உனக்கு குங்குமஞ்சா வச்சு கும்பிடுவோமா? இதெல்லாம் ஆதியில அதனுடைய பொருள் என்னன்னு பாக்கணுமா? குரங்கு சிலை வச்சிருப்பான், சிங்கம் வச்சிருப்பான், புலி வச்சிருப்பான், பூனை வச்சிருப்பான், மீன் வச்சிருப்பான், பல்லி வச்சிருப்பான். இதெல்லாம் கோவில்ல சிலையா வடிச்சு வச்சது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான அறிவாளித்தனம். ஆனா அந்த அறிவாளித்தனத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதால நம்ம முட்டாள்தனம்னு நினைச்சுக்கிறோம். இறைவன் உலகத்துல உள்ள உயிரினங்கள்ல அனைத்திலையும் இறைவன் இருக்கிறான். எது ஒத்த விடவும் நீ உயர்ந்தவன் இல்ல, உன்னை விட எதுவும் தாழ்ந்ததில்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுகிற மனப்பக்குவம் வேணும். அதனாலதான் கோவில் அத்தனை உருவங்களையும் வச்சுக்குது. நல்ல நாகமா, 2 முட்டை போடுற நாகமா, 1 லிட்டர் பால் ஊத்துறவங்க நாகமான்னு ஊத்துற அந்த நாகமா வீட்டுக்கு வந்தா நல்ல நாகமா அந்த குண்டாண்டுல குடிச்சிட்டு போன்னு சொல்வியா? பொம்பேத்துக்கு தெரியுறிய? பரிதாபம்னு ஒண்ணு இருக்குது, பயம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அப்போ பயம் வரும்போது அதை அடிச்சிடுவேன், பரிதாபம் போது அது கொடுத்துடுவேன். இது மாதிரி இந்த உயிரினங்களை கோவில்ல அடையாளமா வடிச்சது இறைவனுடைய ஏக்கம் இருக்குதுன்றதுக்கு தான் வடிச்சு வச்சுக்கிறது. தவிர நாய் வச்சுக்குது, அது கோவிலுக்கு காவலுக்கு பைரவர். ஊரா கோயில் வாஜ்மேன் ஆட்சி போட்டுறேன், எந்த பைரவரும் போய் பிடிக்கல இது வரைக்கும். போலீஸை பிடிக்க முடியல. அப்புறம் பைரவர் எங்க கல்லுல தான் இருப்பார் பைரவர், நிஜத்துல வரமாட்டார் பைரவர். அதனால இதெல்லாம் ஆதியில கற்பனையில இந்த விளக்கங்கள் மனுஷனுக்கு சொல்ல முடியாதுன்றதுக்காக உருவங்களை படைச்சாங்க. மனிதன் என்ன கூட கேட்டாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தது விஞ்ஞானம் சொல்ல, குரங்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டேன் இல்லையா? நான் குரங்குல இருந்து வந்தம்மா, குரங்கு எங்க இருந்து வந்த? அது எலிருந்து ஒண்ணுல வந்தது, அது எங்க இருந்து வந்தது? இதுக்கு என்ன காரணம்? ஆதியில பார்த்தோன்னா மனுஷன் குரங்கு மாதிரி தான் இருப்பான். முடியுமா உடம்பெல்லாம் முடியுமா, துணி இல்லாத குரங்கு மனித குரங்கு மீச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் மனுஷன் தான். அதனால இவன் குரங்குல இருந்து வந்துட்டான்ட்டான். சரி, அப்ப குரங்குல இருந்து வந்து இப்ப குரங்கு இருக்குது, குட்டி போட்டான் மனுஷன் குட்டிய போடாது. குரங்கு குரங்காவே தான் இருக்கும், மனுஷன் மனுஷனாவதான். என்ன ஒண்ணு, மனுஷன் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு தன்னை சீர் பண்ணிக்கணும். மத்ததெல்லாம் பிறந்த மாதிரியே இருக்குது. அதனால பிறந்த மாதிரியே இருக்குது. பூனை புலி செத்து போச்சுன்னா புலி செத்து போச்சு, பூனை செத்து போச்சு பூனை செத்து போச்சு, எலி செத்து போச்சு, மஞ்சள் செத்து போனா மஞ்சள் செத்து போட்டான், போனா ஏன் அப்படின்வான். ஏன்னா இவன் முன்னேறிட்டான், அதனால பேர் மாத்திக்கணும். அதனால இந்த உருவங்கள்லாம் எந்த பைரவரும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். உனக்குள்ள உயிர் தான் உன்னை காப்பாற்ற.